எந்த ஆஸ்திரேலியா கிட்ட வேர்ல்டு கப்ல தோத்தமோ அதே ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி கெத்தா ஃபைனலுக்கு போயிட்டோம்ல. இப்படி நம்ம மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டோங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 264 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தோன்னே ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாங்க. அவங்க அவுட் ஆனால் என்னப்பா நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு கோலியும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த மேட்சுக்கு என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தேவையோ ரெண்டு பேருமே அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுத்து சூப்பராக விளையாண்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் ஜாம்பாவோட பாலில் போல்ட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலும் உடனே நடைய கட்டிட்டாரு. சரி கோலி நின்று மேட்சை முடிச்சு விடுவாரு, வழக்கம் போல செஞ்சுரி அடிப்பாரு, மேட்சை முடிப்பாருன்னு பார்த்தா கோலி ஜாம்பாவோட பால் அவுட் ஆயிட்டாரு. அப்போதாங்க ஹர்திக் பாண்டியாவும் கேஎல் ராகுலும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மேட்ச் ப்ரெஷராக போக ஆரம்பிச்சிச்சுங்க. 20 பாலில் 24 ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வேற நம்ம இந்தியானால ரன்னே எடுக்க முடியாமல் கொஞ்சம் டாட் பாலாக இருந்துச்சுங்க. இதை பார்த்தவொடனே கொஞ்சம் நமக்கே ப்ரெஷராக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க ஜாம்பா பவுலிங் போட வந்தார். அந்த சமயத்தில் ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைட்டாக தானே அடிப்பார், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டரை நிறுத்துவோம் அப்படின்னு கரெக்டாக அவருக்கு பின்னாடி ஃபீல்டரை நிறுத்திருந்தாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா, கண்ணா நான் அடிக்கிற பந்து ஃபீல்டர் கிட்ட வந்தால் தானே பிரச்சனை, டைரக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போகுமா அப்படின்னு மனுஷன் 2 6 அடிச்சாரு பாருங்க. உண்மையில வெலாசி தள்ளிட்டாருங்க ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறமும் ஒரு 6 அடிச்சுட்டு போப்பா என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அவரோட பங்குக்கு 6 அடிச்சு இந்த மேட்சை முடிச்சு விட்டாரு. இதனால நம்ம இந்தியா இந்த மேட்சை 49வது ஓவரில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டோங்க. உண்மையிலே நம்ம எத்தனையோ மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம வின் பண்ணது இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு நம்ம நிம்மதியாக தூங்க போகிறோம். 2023 ஓடிய வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம கொஞ்சம் வேதனையாக போட்டிருப்போம். நம்மளால் கப் அடிக்க முடியலன்னு சொல்லி எவ்வளோ தூரம் நமக்கு சங்கடமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை செமிஃபைனலில் வீழ்த்தினோம் பார்த்தீங்களா. உண்மையிலே இது வேற லெவல் வெற்றிங்க. இதே மாதிரி ஃபைனல்லே நம்ம கப்பை தட்டி தூக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.